सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। मनुरुवाच अलं वत्स अतिरोषेण तमोद्वारेण पाप्मना येन पुण्यजनान् एतान् अवधीः त्वम् अनागसः न अस्मत्कुलोचितं तात कर्म एतत् सद्विगर्हितं वधः यद् उपदेवानाम् आरब्धः ते अकृत एनसाम् ननु एकस्य अपराधेन प्रसंगात् बहवो हताः भ्रातुर्वध अभितप्तेन त्वया अंग भ्रातृवत्सल नायं मार्गो हि साधूनां हृषीकेशानुवर्तिनां यदात्मानं पराक गृह्य पशुवत् भूतवैशसम्. துருவன் தன்னுடைய அண்ணா கொல்லப்பட்டதுனால யக்ஷர்களை நோக்கி படையெடுத்து அவர் அங்கே ஒரு பெரிய நாசத்தை கிரியேட் பண்ணுறான். அந்த சமயத்தில் மனு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறார் குழந்தைக்கு, அலம் வச்ச அதிரோஷேன, இது என்ன உனக்கு தமசுக்கு உண்டான ஒரு துவாரம், ஒரு பாபத்துக்கு இந்த பாப்பச் செயல் போரும் நீ பண்ணாத. ஏன்னா ஒரு அபராதத்தினால பல பேர் பிரசங்காத்து ஹதாகாங்கிறார். யாரோ ஒருத்தனை கொன்னது 1:1 முடிய வேண்டிய விஷயம் இங்கே பல பேரை நீ கொன்னதா போயிடுத்து. அப்போ இது நம்ம குலத்துக்கு உச்சிதமான ஒரு விஷயம் இல்லை. இது சத்துக்கள் சாதுக்கள் இதை பெருசாக சொல்கிறது கிடையாது. அவளால் நிந்திக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. இப்போ இப்படி தவறே பண்ணாத யக்ஷர்களை நீ போய் கொன்னிருக்கியே, உனக்கு அண்ணாவை கொன்ன அந்த ஒரு தாபம் உனக்கு மனசில் இருக்குங்கிறது எனக்கு புரியுறது. பிராத்துஹு வத அபிதப்தேன துவயா, நீ அப்படி தவிக்கிறங்கிறது புரியுறது. ஆனால் பிரசங்காத் பகவஹா ஹதாஹா, இது சரியான மார்க்கம் இல்லை. அதுதான் போன தரம் ஹிருஷிகேஷ அனுவர்த்தினாம்னு சொல்கிறச்சே, இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிறவன் ரிஷிகானாம் ஈஷகா, இந்திரியங்களுக்கு ஒரு ஈசனாக இருக்கக்கூடியவன் மனசில் இருக்கிறச்சு எப்படி உன்னுடைய இந்திரியம் வெளியில் போகிறதுன்னு கேட்டார். அது ஆத்ம வெளியில் போய் ஒரு பசுவத்து ஒரு மூடனை போல நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு மனு கேட்குறார். மேலே சொல்கிறார், நிறைய அவருடைய தத்துவோபதேசம் இங்கே ரொம்ப நன்னா இருக்கும். சர்வபூதாத்ம பாவேன பூதாவாசம் ஹரிம் பவான் ஆராத்திய ஆப துராராத்தியம் விஷ்ணோஹோ தத் பரமம் பதம் துவம்ச. அதை ஸ்ரீதர சுவாமி இந்த அவதாரிக்க வைக்கிறச்சு, துவம்ச பால்யே சாதுஹு சன், குழந்தையா இருக்கிறச்சே நீ சாதுவாக தானே இருந்த. இதானியும் கதம் அந்யதா கிருத்தவான், அந்யதான சாதுக்களுக்கு பிரதிகூலமாக இருக்கக்கூடிய விஷயத்தோனால எப்படிப்பா பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்குறேன். குழந்தையில நீ நல்ல சாது மாதிரி தானே இருந்த. அப்போது துராராத்தியம் ஹரிம் ஆராத்திய என் விஷ்ணு பரமம் பதம் அடைஞ்ச இல்லையா அப்படிங்கிறத இங்கே ரிமைண்ட் பண்ணுறார். 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார். சர்வபூத ஆத்ம பாவேன, எல்லா பூதங்களினுடைய ஆத்மா அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் பகவான் விஷ்ணு. அந்த விஷ்ணு அந்த எல்லா பூதராசிகளுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு பாவம். அதாவது இந்த சர்வாத்ம பாவத்தில் இருந்துண்டு சர்வபூத ஆத்ம பாவேன பூதாவாசம் ஹரிம் துராராத்தியம் ஆராத்திய, எல்லா பிராணிகளுடைய ஆத்மாவாக நீ இந்த ஹரியை நீ தியானம் பண்ணலையா? அந்த ஹரி எப்படி இருந்தான்? பூதாவாசம். பூதாவாசம்னா பூதங்கள், அதாவது 2 விதமாக அதை இன்டர்பிரேட் பண்ணலாம். பூதேஷு ஆவாசகா யஸ்ய, ஸோ அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய விஷ்ணுன்னு அர்த்தமாகுது. அதாவது பூதேஷுங்கிறச்சு எல்லா பிராணிகளுக்குள்ள தன்னுடைய இருப்பிடத்தை வைத்து கொண்டிருப்பவர், ஆவாசகான இருப்பிடம். ஸோ பூதேஷு ஆவாசகா யஸ்ய, யாருடைய ஆவாச இருப்பிடம் பூதேஷு பிராணிகளுக்குள் இருக்கிறதோ அப்படின்னா பிராணிகள் எல்லா பிராணிகள்லையும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியது அந்த பகவான். அல்லது பூதானி ஆவசந்தி அஸ்மின், யாரிடத்தில் இந்த அத்தனை பூதராசிகளும் இருக்கின்றனவோ சர்வ ஆதாரபூதமாக அந்த பூதாவாசம்ங்கிற பதத்தை சொல்லலாம். ஐதர் பகவான் தான் அந்தர்யாமிங்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணலாம், இல்லை எல்லா பூதங்களினுடைய இருப்பிடமாக இருப்பவர் யாரோ அவர் அப்படின்னு. இது இவர் தான் உள்ளும் வெளியும்னு சொல்லல, உள்ளும் புறமுமாக
அப்படி இருக்கக்கூடியவனாக இந்த பூதாவாசங்கிற பதத்தினாலேயே சொல்லிடலாம் நம்ம. அப்போ பூதாவாசம் துராராத்தியம் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னா ஷுடன்ட் பி வெரி ஈஸி டு ஃபைண்ட் ஹிம் இல்லையா? ஆனால் இல்லையா, ஆனால் எளிதில் உபாசிக்க முடியாதவராக இருக்கும். துராராத்தியா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரை வந்து ஆராதனை பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளவு சுலபமாக இருக்கிறவர், எல்லாமே எங்கே இருக்கோ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார். ஆனால் துராராத்தியம் ஹரிம், அந்த பகவானை ஆராத்திய ஆராதனை செய்து. எப்படி ஆராதனை செய்தார்? சர்வபூதாத்ம பாவேன. அங்கே சொல்லலை, அப்படியே சர்வபூதாத்ம பாவமாக அவர் வந்து தன்னுடைய ஆத்மா எல்லா பூதராசிகள்லையும் உள்ளே இருக்குங்கிறச்சே அப்படி மூச்சுக்காத்த அடக்கி நிற்கும் பொழுது உலகத்தில் எல்லாரும் தவிச்சான்னு அங்கே வர்ணிச்சார் துருவனுடைய தபஸில் இல்லையா? அது ரொம்ப அழகாக அந்த இடத்துல ஸ்ரீதர சுவாமியும் எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படி அவன் சர்வாத்ம பாவத்தில் இருந்ததுனால தான் இவன் ஒருத்த மூச்சு அடக்கினத்தினால உலகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் மூச்சு இல்லாத தவிச்சாங்கிற இல்லையா? அப்படி சர்வாத்ம பாவேன சர்வபூதாத்ம பாவேன ஆராத்திய உபாசித்து விஷ்ணோஹோ தத் பரமம் பதம் ஆப, அந்த விஷ்ணுவனுடைய அந்த உயர்வான ஒரு பதவி, உத்கிருஷ்டம் பதம் வேணும்னுட்டு தபஸ் பண்ணத்தினால அந்த உயர்வான பதவியை ஆப அடைந்தாய். சகாத்வம், அப்பேற்பட்ட நீ ஹரேர் அனுத்தியாதஸ்தத்பும்சாம் அபி சம்மதः கதம் து அவத்தியம் கிருதவான் அனுஷிக்ஷன் சதாம் விரதம். சத்வம் ஹரேர் அனுத்தியாதः, அப்படி வந்து சர்வாத்ம பாவத்தினால பகவானை ஆராதனை செய்து அந்த ஒரு பரமபதத்தை அடைந்தவனான நீ ஹரேஹே அனுத்தியாதகான் இருக்கு. இதுவும் இந்த பூதாவாசம் மாதிரி ஒரு பதம், ரெண்டு விதமாகவும் போகலாம். ஹரேஹே அனுத்தியாதகாங்கிறச்சு ஹரேஹே நிரந்தரம் தியாதம் யஸ்மின், தியாதம்னா தியானம், யாரினிடத்துல ஹரியை குறித்த ஒரு தியானம் எப்பொழுதும் இருக்கிறதோ, அதாவது யார் மனசில் எப்போ பார்த்தாலும் ஹரி இருக்கானோ அப்பேற்பட்ட நீன்னுட்டும் துருவனை சொல்கிறது. துருவன் மனசில் எப்போ பார்த்தாலும் ஹரி இருக்கான் அப்படின்னு தியாதம்ங்கிறத தியானம்னு எடுத்துக்கணும் பாவே. ஸோ அப்போது ஹரேஹே, ஹரியை தினந்தோறும் எப்பொழுதும் தியானம் செய்கிறவன் எவனோ அவன், அல்லது வாத்சல்யத்தினால பகவானுடைய மனசுலையும் இல்லை சாதுக்களினுடைய ஹிருதயத்திலையும் அவன் இருக்கான், அவனுடைய ஹிருதயத்திலையும் சாதுக்கள் இருக்கான்னுட்டும் சொல்கிறோமே, அதுபோல் இங்கே ஹரியும் இவனை தியானம் செய்கிறான். அதனால ஹரேஹே அனு தியாதா. ஸோ அனுன்னு திருப்பின்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் பக்தர்களை தான் மனசில் வச்சுருக்கான் ஹரி. அப்படிப்பட்ட ஹரேஹே அனுத்தியாதா துவம், அப்படிப்பட்ட நீ தத் பும்சாமபி சம்மதா, தத் பும்சாமங்கர்ச்சே ஹரிதாசானாமபி சாதுத்வேன மதா சம்மதா. ஹரிதாசர்கள் இருக்காளே, ஹரியனுடைய பக்தர்கள், நாரதர் தானே வந்து துருவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி சொல்கிறார், இவனை வந்து எப்படியாவது திருப்பி விட்டுருலாமான்னு தானே பார்த்தார் அவர். ஆனாலும் அவன் வந்து இல்லை உத்கிருஷ்டம் பதம் வேணும்னுட்டு தானே தபஸில் உட்காந்தான். ஆனாலும் பகுமன் அவனை உயர்வாக நினச்சதுனால தான் நாரதர் வந்து துருவனுக்கு ஒரு உபதேசத்தையும் பண்ணார். ஆகையினால தத்பும்சாம் அப்படி அந்த ஹரியனுடைய தாசர்களாக இருக்கும், ஹரி பக்தர்களாக இருக்கும் நாரதர் முதலியவர்கள்னாலும் சம்மானிக்கப்பட்டவர். இங்கே வந்து நாரதர் மாத்திரம்தான் வருது. இப்போ விஷ்ணு புராணத்தில் பார்த்தா சப்தரிஷிகளும் வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணுறான்னு இருக்கு. அதனால தத் பும்சாமங்கிறது அங்கேருந்தும் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ அந்த ஹரியனுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள்னாலும் சம்மதா, நீ சாதுன்னு நினைக்க. ஸ்ரீதர சுவாமி ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குறார். சம்மதகான்னா நம்ம சாதாரணமாக அர்த்தம் எடுத்துட்டோம்னா ஒப்புக்கொள்ளப்பட்டவர்னு எடுத்துப்போம். எனக்கு சம்மதங்கிறோமோ இல்லையா, அந்த மாதிரி சம்மதகான அங்கீகரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இங்கே அவர் கிளீனாக சொல்கிறார், சாதுத்வேன சம்மதகாங்கிறார். சாது என்று நினைக்கப்பட்டவன் நீ, அதுதான் சாதுன்னு ஒன்று வெறும்னு ஒப்புக்கொள்றது இல்லை, சாதுத்வேன மதகா. இது கான்டெக்ஸ்டே அதுதானே நமக்கு. சாதுக்களுக்கு சத் விகரஹிதம் காரியம் நீ எதுக்கு பண்ணுறேன்னு கேட்கறதுனால. அப்போ தத் பும்சாம் அப்படி சம்மதா சத்து அப்படின்னா அந்த இடத்துல சாதுத்வேன நல்லவனா ஒன்று நினச்சிட்டு இருக்காளே எல்லாரும். கதந்து அவத்தியம் கிருதவான் அனுஷிக்ஷன் சதாம் விரதம். சதாம் விரதம், சத்துக்களினுடைய விரதம், சாதுக்களினுடைய கொள்கை விரதம், அதை அனுஷிக்ஷன்னு கடைபிடிக்கிறவனான உன்னால் கடைபிடித்து கொண்டு இப்படி ஒரு அவத்தியம் கதம் கிருதவான்,
இந்த மாதிரி ஒரு அவத்தியம் செய்யக்கூடாத ஒரு விஷயம், குற்றம், இந்த ஒரு குத்தத்தை நீ எப்படி பண்ண, இந்த ஒரு கெட்ட செயலை உன்னால் எப்படி பண்ண முடிஞ்சது? சத்வம் ஹரேர் அனுத்யாதா தத் பும்சாமபி சம்மதா கதம் து அவத்தியம் கிருத்தவான் அனுஷிக்ஷன் சதாம் விரதம் திதிக்ஷயா கருணையா மைத்ரியா ச அகில ஜந்துஷு சமத்வேன ச சர்வாத்மா பகவான் சம்பிரசீததி. அந்த சதாம் விரதம், சாதுக்களினுடைய விரதம் என்ன அப்படிங்கிறத சொல்றார். சதாம் விரதம் ஏவ ஆக. இந்த ஒன்னொன்னுத்தையும் ஸ்ரீதர சுவாமி கனெக்ட் பண்றது அழகு இந்த இடத்துல. திதிக்ஷயா, பொறுமையுடன். திதிக்ஷாங்கிறது இந்த டைலமா, சுகதுக்கம், அந்த துவந்த்வ சகிஷ்ணுதாங்கிறது திதிக்ஷாம்பர். சகனம் சர்வதுக்கானாம் அப்பிரதீகாரபூர்வகம்னு விவேக சூடாமணியில் சொல்லுவார். சகனம் சர்வதுக்கானாம், எல்லா துக்கங்களை பொறுத்துக்கிறது, அப்பிரதீகாரபூர்வகம், இதுக்கு பிரதீகாரம் பண்ணலாமா வேண்டாமாங்கிற யோஜனையே இருக்கப்படாது அந்த இடத்துல. அது நான் ஐ கேன் டாலரேட் த கோல்டு அப்படின்னுட்டு மனசு என்ன சொல்கிறதுன்னா, இப்போ அப்படியே ஒரு ஹாட் கொக்கோ இருந்தால் நல்லா இருக்குமே, இல்லை ஒரு பெரிய போர்வை இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு மனசில் நினைக்கக்கூடாது. அப்படி துக்கங்களை பொறுத்துக்கணுங்கிறது தான் திதிக்ஷா. வெறும் துவந்த்வ சகனம்ங்கிறத குவாலிஃபை பண்ணி சொல்லுவார் பகவத்பாதா. சகனம் சர்வ துக்கானாம் அப்பிரதீகாரபூர்வகம். பிரதிகாரத்தை யோசிக்கவே கூடாது. இதுக்கு என்ன, இதை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பற்றி யோஜனையே இல்லாத துக்கத்தை பொறுத்துக்கிறதுங்கிறது தான் திதிக்ஷா. இந்த திதிக்ஷா மகத்சு திதிக்ஷயா, பெரியவர்களிடத்துல அந்த மாதிரி ஒரு ஒரு சகன பாவத்தோடு இருக்கிறது. கருணையா, கருணம்ங்கிறது யார்கிட்ட காமிக்கணும்னா நீச்சேஷு கருணையா, தன்னை காட்டிலும் உயர்வாக இருக்கக்கூடியவர்களிடத்துல பொறுமையாக போகிறது, பொறுத்துண்டு போகிறது. அதாவது அவள் சொல்கிறதுல நல்லது தான் இருக்குன்னு சொல்லி நம்ம நம்பி நடந்துக்கிறதுங்கிறது மகத்சு திதிக்ஷா. அதே நம்மளை விட கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் இல்லாதவர்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கருணை, அவளை பார்த்து ஒரு கருணை இருக்கணும். அதனால் நீச்சேஷு கருணையா, பாவம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கணுமா இல்லையா, ஒரு சிம்பத்தி இருக்கணுமா இல்லையா அந்த இடத்துல, அது கருணையா. மைத்ரிங்கிறது யார்கிட்ட, சமேஷு. இதை துருவனும் அங்கே சொல்லுவார்னு நினைக்கிறேன். டால்ரேட்டை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது நம்ம. சமேஷுங்கிறது, ஆனால் டால்ரேட்டு கூட சில சமயம் நம்ம அதை பொறுத்துக்கிறான், முடியாத டாலரேட் பண்ணுறான்னா இல்லை முடிஞ்சு டாலரேட், இட்ஸ் அ வெரி கன்ஃபியூசிங் வேர்டு அந்த இடத்துல. அதனால தான் சம்ஸ்கிருதத்தில் நிர்வச்சனம் கொடுக்கறச்சே ரொம்ப ஆப்டாக இருக்குது நமக்கு. சமேஷோ மைத்ரிங்கிறச்சு சமமாக இருக்கக்கூடியவர்களிடத்துல ஒரு மைத்ரி பாவம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருணும். 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள்னு சொன்னார் முன்னாடி. அதாவது நம்மளோட சமமாக இருக்கிறவா, அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா பிரச்சனை இல்லை. நம்மள அளவுக்கு அவளுக்கு இல்லை, இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா ஐயோ பாவான்னுட்டு அவளுக்கு வேணுங்கிறத நம்ம பண்ணுறது. நம்மளை விட ஜாஸ்தி ஒருத்தர் இருந்தான்னா அவளை பார்த்து பொறாமப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறார் பொறுத்து கொள்ளணும்னு. என்ன சொன்னாலும் நம்ம அதில் ஒரு விஷயம் இருக்குது, ஏன்னா தெரிஞ்சவன் பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு புத்தியோடு அவளை பார்க்கணும். இப்படி இருந்துட்டோம்னா சமத்துவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அகில ஜந்துஷு சமத்வேன சர்வாத்மா பகவான் பிரசீததி. இப்படி திதிக்ஷயா கருணையா மைத்ரியா இந்த மாதிரி இருந்துண்டு அகில ஜந்துஷு சமத்வேன, எல்லா ஜந்துக்களினிடத்திலும் ஒரு சமபாவத்தோடு நம்ம இருந்தோம்னா, சமத்துவம் யோக உச்சியத்தையே இல்லையா, அந்த மாதிரி இங்கே சமத்துவம்ங்கிறச்சு ஒரு ஒரு ஈக்வானிமிட்டியோட பிஹேவ் பண்ணுறது எல்லாரோடையும். தனக்கு துல்லியமாக ஹர்ஷ சோக க்ஷுத்து பிபாசா இதெல்லாத்தையும் கொண்ட ஒரு பாவனையோடு இருப்பதுங்கிறார். இவர் என்ன சொல்லுவார், கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட ஆத்மௌபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா எதி துக்கம் வா, இல்லை சுகம் வா எதி துக்கம் சஹா யோகி பரமோமதா. யோகின்னு பெரிய யோகியா எப்படி சொல்கிறோம், சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் ஆத்ம ஔபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி, தனக்கு ஒப்பா எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடியது, அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்துடுறது. ஸோ அகில ஜந்துஷு சமத்வேன பாவேன, அதாவது இந்த குணங்கள்னால சர்வாத்மா பகவான் சம்பிரசீததி, இந்த குணங்கள்லாம் சத்துக்களினிடத்தில் இருந்ததே எனில் அந்த குணங்கள் காரணமாக சர்வாத்மா பகவான் எல்லாருக்குள்ள அந்தர்யாமியா. அதனால தான் அகில ஜந்துஷு சமத்துவம்ங்கிறது. அந்தர்யாமியா அவன் இருக்கான்னு பார்த்துட்டோம்னா என்ன, நமக்கு வேறுபாடே தெரியாதே.
இட் இஸ் அ டிஃபிகல்ட் பொசிஷன். ஆனால் அதுதான் ப்ராக்டிஸ் ஆச்சே இல்லை, அபியாசம் அந்த இடத்துல தானே வரும் நமக்கு. அப்போ சர்வாத்மா எல்லாத்துலேயும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் அவன்தான். அந்த பகவான்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா நமக்கு இந்த சமத்துவம் இருக்கும். அந்த சமத்துவம் இருந்ததுன்னா பகவான் சம்பிரசீததி, பகவான் சந்தோஷம் அடைகிறார். அப்போ பகவான் சந்தோஷம் அடைஞ்சா இப்போ நமக்கு என்ன பிரச்சனை, அதில் நமக்கு என்ன லாபம்? சம்பிரசன்னே பகவதி புருஷ பிராகிருதைர் குணைஹி விமுக்தோ ஜீவ நிர்முக்தா பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. மோக்ஷம் அடையலாம் சம்பிரசன்னே பகவதி. ஸோ ததா கிருதார்த்தா பவதி, பிகம்ஸ் ஒரு சாட்டிஸ்ஃபைட் பர்சன், ஒரு கண்டென்ட்மெண்ட் வந்துடுறதோ இல்லையோ லைஃப்பில். ஏன்னா பேதங்கள் பார்க்குற இடத்துல தான் இந்த சாமான் இதை விட வசதியாக இருக்குது, எங்கிட்ட இருக்கிறது மட்டமாக இருக்குது, அவன்கிட்ட இருக்கிறது வசதியாக இருக்குன்னுட்டு ஒரு பேத புத்தி வந்துடுறது. எல்லாம் ஒன்று தான் பார்த்தோம்னா நமக்கு வந்து துக்கத்துக்கு ஒரு பிரசக்தியே இல்லாத போய்டுறதே. சம்பிரசன்னே பகவதி, பகவான் வந்து அப்போ கண்டென்ட்மெண்ட் வந்துடுறதுங்கிற. சம்பிரசன்னே சதி, பகவான் வந்து உங்களுக்கு சந்தோஷம் அடையிறான் அப்படிங்கிறச்சே அடைந்த பொழுதில் ஒரு புருஷன் பிராகிருதைஹி குணைஹி விமுக்தா, முதல்ல குணைஹி விமுக்தா அஸ்தி. அதாவது பிராகிருதமான குணங்கள்ங்கும் பொழுது இந்த பிரகிருத்தியினுடைய சம்பந்தமாக இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தமோ ஆத்மகமாக தான் இந்த உலகத்தில் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்ட உடனே என்ன ஆயிடுறது, அடிப்படை தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த மாயா தத்துவத்தை புரிஞ்சுன்றான். அப்போ குணைஹி விமுக்தா, ஹி இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த பேதாஸ், ஃப்ரம் த டிஃபரன்சஸ் தட் ஆர் காஸ்ட் பை த 3 குணாஸ். அதனால குணைஹி விமுக்தா ஆயிடுறதா. அதுக்கப்புறம் லிங்க சரீரத்திலேருந்து விடுபடுறான், ஜீவ நிர்முக்தகாங்கிற. ஜீவ நிர்முக்தகாங்கிறச்சே அந்த குணங்களினுடைய காரியமாக இருக்கக்கூடிய ஜீவன், குணவசத்தினால தானே இந்த சரீரத்தை எடுத்துட்டு நம்ம வரோம். அப்போ லிங்க சரீரேன நிர்முக்தகா சன்னு. லிங்க சரீரம் நம்ம 17 சாமாம் பொட்டலம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன்னு, புத்தி, மனசு, 17 சாமா. இதை போட்டு சுற்றி இந்த ஆத்மாவை ஒரு பொட்டலமாக போட்டு வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணின்னு ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போயிட்டே இருக்கு. அதுதான் லிங்க சரீரம். அதுலேருந்து எப்படி விடுபடுறது? குணங்களினுடைய ஆட்டிடியூட் நமக்கு இல்லை, எல்லா இடத்துலையும் பேதத்தை பார்க்கல, சமமாக பார்த்தோமா எனில் அப்போ இந்த லிங்க சரீரத்திலிருந்தும் நமக்கு வந்து ஒரு மோட்சம் கிடைக்கும். கிடைச்சா என்ன ஆறுது? பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. அப்படி அந்த லிங்க சரீரமும் போயிடுத்துன்னா நிர்வாணம் சுகாத்மகம் பிரம்ம ரிச்சதி பிராப்னோதி, அதை அடைகிறான், பிரம்ம சுகத்தை அடைகிறான். ஏன்னா டிஃப்ரென்ஸ் இருந்தால் தானே துக்கம். டிஃப்ரென்ஸை பார்க்கலன்னா விட்டு போயிடுதே. அந்த பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த சைக்கிள் ஓடிண்டே இருக்கோம். பிராரப்த கர்மாவும் போயிடுறது, அதனுடைய பிரஜையும் நமக்கு இல்லை. அப்போது ஜீவதி சதி முக்தா. அந்த இடத்துல பிராரப்த கர்மா இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஜீவன் முக்தன், பிராரப்த கர்மாவும் முடிஞ்சுடுத்துனா அப்போ விதேக முக்தின்னு பேர். சம்பிரசன்னே பகவதி புருஷ பிராகிருதைர் குணைஹி விமுக்தோ ஜீவ நிர்முக்தா பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. பூதைஃப் பஞ்சபிஹி ஆரப்தைஹி யோஷித் புருஷ ஏவஹி தயோஹோ வியவாயாத் சம்பூதிஹி யோஷித் புருஷயோரிஹ. இதுதானே லைஃப். இந்த பிராத்ருஹந்தா அவதாரிக்கை வச்சாதான் அந்த கனெக்ஷனே நமக்கு வந்து கரெக்டாக புரியுறது. இப்போ தான் மோட்சத்தை பற்றி வரைக்கும் சொல்லியாச்சுங்கிறச்சே திருப்பியும் என்னத்துக்கு பஞ்சபூதங்கள் வரணும்னு யோசிப்போம். அதுக்கு இங்கே அவதாரிக்கை வைக்கிறார். பிராத்ரு ஹந்திருத்வம் அங்கீகிருத்திய உக்தம் இதானீந்து ந ஆத்மனः பிராத்ரு புத்திராதி சம்பந்தः ந ச அந்யோன்யம் ஹந்திருத்வாதிகம் அபி. முன்னாடி சொன்னது என்னன்னா, சர்வாத்ம பாவத்தை பற்றி சொன்னதே வந்து இஸ் ஹேவிங் த பாயிண்ட் இன் மைண்ட் தட் இவன் அண்ணா, அவனை கொன்னது இவன், நீ உனக்கு அதனால ஒரு தாபம் ஏற்படுறது, அதனால நீ பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற. இந்த சம்பந்தங்களை வச்சுண்டு பேசினார். இந்த சம்பந்தங்களுக்கெல்லாம் ஒரு அவசியமே இல்லையேப்பா. ஏன்னா அடிப்படை தத்துவமாக விஷ்ணு தானே இருந்துட்டு இருக்கார். அந்த அடிப்படை தத்துவத்தை நீ சத்துக்களினுடைய விரதத்தை ஃபாலோ பண்ணுறவன்,
அப்போ சத்துக்களினுடைய விரதத்தை ஃபாலோ பண்ணுறவன் இந்த மாதிரி இவன் என்னுடைய அண்ணா, இந்த அண்ணாவை கொன்னுட்டான், இவன் அதனால எதிரி இப்படிங்கிற ஒரு பாவம் உனக்கு இருக்கலாமா? சர்வாத்ம பாவத்தில் நீ இருக்க வேண்டாமா? அப்படிங்கிறத மனு சொன்னார். இப்போ எப்படி சொல்கிறாருன்னா, ஸோ பிராத்ரு ஹந்திருத்துவம் அங்கீகிருத்திய உக்தம் இது வரைக்கும். இதானீம் தூ இந்த 15வது ஸ்லோகத்துலேருந்து எப்படி சொல்கிறாருன்னா, ஆத்மாவுக்கு பிராதா புத்திரங்கிற சம்பந்தமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற. அப்புறம்தானே அந்யோன்யம் ஹந்திருத்துவம் அதிகம். அப்படி ஒத்தனை கொல்றாங்கிற ஒரு பாயிண்ட்டே அங்கே வந்து வர்றதுக்கு சான்ஸே இல்லையேங்கிறதுக்காக 10 ஸ்லோகத்தில் அதை சொல்ல போகிறார் இப்போ தத்துவத்தை. பூதைஹி பஞ்சபிஹி ஆரப்தைஹி யோஷித்து புருஷ ஏவகி. 5 பூதங்கள்னால தானே ஆரம்பிக்கப்பட்டது யோஷித் பெண்ணு புருஷன் அப்படிங்கிற மாதிரிலாம். பெண்ணு புருஷனுங்கிற ஒரு விவகாரமே எதனால் ஆரம்பிக்கப்பட்டது? பூதைஹி பஞ்சபிஹி ஆரப்தைஹி அப்படின்னா தேகாதி ஆகாரேண பரிணத்தைஹி. ஆரப்தம்ங்கிறதுக்கு வந்து இந்த 5 பூதங்கள் இருக்கே, பிருத்திவி அப்தேஜோ வாயு ஆகாசம், இவைகள் ஆரம்பிக்கிறது. எதை ஆரம்பிக்கிறது? தேகத்தை பண்ணுறதுங்கிற ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதா. தேகம் முதலியவைகளாக மாறுகின்றன. ஏன்னா இப்போ வந்து வெறும் பியோர் எலிமெண்ட்டாக இருக்கிறச்சு அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. தங்கத்தை எடுத்துக்கோங்கோ, பியோராக இருக்கிறச்சு அது வளைஞ்சு கொடுத்து நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதோட கொஞ்சம் கலப்படம் சேர்த்தா தான் இட் பிகம்ஸ் மோர் ப்ளையபிள். ஆர் அதை வந்து ஒரு ஃபார்மில் கொண்டு வந்து உக்காத்தி வைக்க முடியும். அது வரையில் அதை வந்து ஃபார்ம்லேயே உட்காந்து வைக்க முடியாது. அது வந்து ரொம்ப ஃப்ளிம்ஸியாக போயிடும். அந்த மாதிரி இங்கே வந்து பூதங்கள் எல்லாம் இன் இட்ஸ் பியோர் எலிமெண்ட், இட் கெனாட் டேக் ஆன் எ ஷேப். அதனால உங்களுக்கு பஞ்சீகரணம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மற்றதுலேருந்து மற்ற பூதங்கள்லேருந்து பிருத்திவின்னு வந்து 50% எடுத்துட்டோம்னா மற்ற பூதங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை சேர்த்து அதை வந்து ஒரு சேதாரம் பண்ணி அதை வந்து ஒரு ப்ளையபிளாக பண்ணுறோம், ஒரு ஃபார்ம் பண்ண முடியறது. அப்படி ஆரப்தைஹி இந்த 5 பூதங்கள் பஞ்சீகரணத்தினால தேகம் முதலிய ஆகாரமாக மாறி இது யோஷித்து இது புருஷன் அப்படிங்கிற ஒரு நாமரூபத்துக்கு உகந்ததாக ஆகிறது இல்லையா. யோஷித் புருஷாச்ச இது பிரசித்திஹி தயோஹோ. அந்த பிரசித்திஹி அவ 2 பேருக்கும் பிரசித்தி ஏற்படுறது. இவன் தான் புருஷன், இவ தான் பெண் அப்படின்னு நம்ம வந்து நாமா சொல்கிறோமே. அடுத்தது சரி அது ஓகே, மற்றவர்கள்லாம் தயோஹோ வியவாயாது யோஷித் புருஷயோகோ சம்பூதிஹி இக இக இவ்வுலகத்தில் தயோஹோ அந்த பெண் புருஷன் இவா 2 பேருனுடைய வியவாயாது மைதுனாது அவர்கள் 2 பேருனுடைய ஒரு சேர்க்கையினால தான் அந்யோஹோ யோஷித் புருஷயோகோ இக சம்சாரே பவதி. மற்ற யோஷித்து புருஷன் இவர்கள் மற்றவர்களுடைய ஒரு சம்பூதி சிருஷ்டிங்கிறது ஏற்பட முடியும். அங்கேந்தானே ஆரம்பிக்கிறது. ஏவம் பிரவர்த்ததே சர்க்கா ஸ்திதிஹி சம்யமஹா ஏவச்ச குணவியதிகராது ராஜன்னு மாயையா பரமாத்மனா. அடிப்படை தத்துவத்தை நீ மனசில் வச்சுக்கோ, என்ன எதையோ நீ நினச்சின்னு இருக்கேங்கிறார். இப்போ இதனால தானே உங்களுக்கு சர்க்கா பிரவர்த்ததே. ஏவம் பிரவர்த்ததே சர்க்கா, இப்படி தான் உங்களுக்கு வந்து சிருஷ்டிங்கிறது ஏற்படுறது. ஸ்திதிஹி பாலக ஆகாரேண பரிணதைஹி பூதைஹி ஏவ ஸ்திதிஹிங்கிறார். இப்படி தான் சர்க்கம் ஸ்திதி லயம் ஏற்படுறதுன்னா இந்த பூதங்கள்னால தான் நமக்கு சிருஷ்டி ஏற்படுறது, இந்த பூதங்கள்னால தான் ஸ்திதியும் ஏற்படுறதுங்கிறார். அது எப்படி ஸ்திதி ஏற்படுறது? பாலக ரூபேண. பாலக அப்பா அம்மா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கிறோம் இல்லையா, லோகபாலர்கள்ங்கிற உருவத்துலேயும் நம்ம சொல்லலாம். அப்படி அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் பாலக ஸ்திதிங்கிறது. இந்த உலகத்தினுடைய ஸ்திதி கர்த்தா யார்? விஷ்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் விஷ்ணு தான் ஒவ்வொரு இடத்துலையும் நின்றுட்டு பண்ணுறாரான்னா அது பாவனையில் நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு தாத்தா பாட்டி அப்படின்னு. அப்புறம் வயசான காலத்தில் பிள்ளைகள் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறா. இப்படின்னு நம்ம வந்து ஸ்திதி கர்த்தாவாக உலகத்தில் ஒவ்வொரு பூதராசியும் சொல்லும் பொழுது அவைகளும் பூதங்கள்லேருந்து தான் ஏற்பட்டிருக்கு. பாலக ஆகாரேண பரிணதைஹி பூதைஹி ஏவ ஸ்திதிஹி. பாலகன் என்ற ரூபத்தில் மாறி இருக்கக்கூடிய இந்த பூதங்கள்னால தான் ஸ்திதியும் ஏற்படுறது இந்த உலகத்தில். அப்புறம் சம்யமாங்கிறது எப்படி ஏற்படுறது? சாரி, சம்யமங்கிறது ஹந்திரு தேக ஆகார பரிணதைஹி பூதைஹி ஏவ சம்ஹாரா.
இந்த பூதங்கள் பஞ்சபூதங்கள் தான் உங்களுக்கு ஹந்தா இவன் கொல்லவரான் அப்படிங்கிற அவனுடைய தேக ரூபமாகவும் மாறுகிறது. அப்போ தேகத்தை எடுத்துக்கும். அந்தராத்மா விஷ்ணு அதெல்லாம் ஓகே இல்லையே, வெளியில் நிற்கிறமா இவனை பார்த்தா இவன் கையிலேருந்து அவன் வந்து கொன்னது தானே ஞாபகம் வருதுன்னு சொல்லும் பொழுது அந்த ஹந்திருத்வம்ங்கிறதே எதனால் வருது, அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் தானே அந்த தேகத்தை பண்ணியிருக்கு. அதுபடி பார்த்தோம்னா கூட இப்போ சாதாரணமாக இந்த டைலாக் ஒன்று சொல்லுவோம், ஒன்னுள்ள ஓடுற ரத்தம் தானே என்னுள்ளையும் ஓடுறதுங்கிற மாதிரி அதே தான் சொல்கிறாருங்க. இனவே ஹீ சேஸ் எல்லா பூதங்களும் எல்லா தேகங்களும்னு எடுத்துட்டோம்னா கூட நமக்கு வந்து ஒரே பூதங்கள்லேருந்து தானே வந்திருக்கு எல்லாமே, அதனுடைய பரிணாம ரூபமாக தானே இருக்கு. ஒரு தேகம் ஹந்தான்னு சொல்கிறோம், கொல்றவன் அப்படிங்கிறோம், இன்னொரு தேகம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறோம், இன்னொரு தேகம் சிருஷ்டி பண்ணுறதுங்கிறோம். அதுக்கு வந்து இந்த ஒரு நாமத்தை போட்டு லேபிளை போட்டு உட்காத்தி வைக்கிறோம். ஆனால் இன் எசன்ஸ் எவ்ரி திங் இஸ் த சேம். குணவியதிகராத் ராஜன்னு பரமாத்மனः மாயையா ஏவ சர்க்கः பிரவர்த்ததே ஸ்திதி பிரவர்த்ததே சம்யமா பிரவர்த்ததே. இது எல்லாமே யாருனால ஆறுது, இந்த சர்க்கः ஸ்திதி சம்யமா, இது எல்லாமே ஹே ராஜன்னு துருவனை அட்ரஸ் பண்ணுறார். பரமாத்மனः மாயையா குணவியதிகராத் ஏவ ஏவம் பிரவர்த்ததே, அப்படி கனெக்ஷன். ஸோ தானாக இந்த சிருஷ்டி நடக்கிறது ஒருத்தனும் தாந்தோனித்தனமாக நடந்துக்கிறாங்கிறது கிடையாது. நம்ம சொல்கிறோம் சம்டைம்ஸ் அவன் இஷ்டத்துக்கு அவன் வந்து ஆள்றான் இந்த உலகத்தைங்கிறோம், அப்படி இல்லை. ஏதோ அந்த குணங்கள் பரமாத்மாவனுடைய மாயா, அந்த மாயையினுடைய மாயையில் இருக்கக்கூடிய குணங்கள், அந்த குணங்கள் வியதிகர ஒவ்வொன்றுக்கும் அப்படி கலப்படம் ஏற்படுறது. மாயாங்கிறச்சே நிமித்த சக்தி, அந்த குணங்கள் உபாதான காரணமாக ஆகிறது. அந்த குணங்கள்ங்கிற உபாதான காரணம் மாயாங்கிற நிமித்த சக்தியினால் ஒரு க்ஷோபத்தை அஜிடேஷனை ஒன்று அடையிறது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து தானாக நடக்கலை, பரமாத்மாவனுடைய அந்த மாயையினால் எல்லாமே நடக்கிறது. சாங்கியத்தில் அப்படி இல்லை, சாங்கியத்தில் அதுவாக நடந்து விடுறதுன்னு விடுவா, நிரீஸ்வர சங்கியான்னு பேரவா. அதாவது முதல் ஒரிஜினல் சாங்கிய மதம் எடுக்கிறச்சே அவளுக்கு ஈஸ்வரன் கிடையாது, அப்புறமா வந்தவா தான் ஈஸ்வரனுடைய அக்செப்டன்ஸ் ஈஸ்வர சங்கியான்னுட்டு. ஸோ ஒரிஜினல் வாஸ் நெவர் வித் ஈஸ்வரன். ஸோ அவளுடைய மதத்தில் எப்படின்னா உங்களுக்கு தானாக சிருஷ்டி ஏற்படுறது, தானாக ஸ்திதி ஏற்படுறது, தானாக இது சம்ஹாரமும் ஏற்படுறது. இங்கே அப்படி இல்லை. நமக்கு வந்து பரமாத்மா இருக்கக்கூடிய விஷ்ணு, அந்த விஷ்ணு மாயாவினால, விஷ்ணு மாயா தான் நிமித்த காரணமாக இருக்குது, அப்படியே சாட்சிபூதமாக நின்றுருக்கு. அதில் இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கே, அந்த மாயையில் இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தமஸ் குணம், அவைகளினுடைய வியதிகராத்து ஒரு கலப்படம், அந்த கலப்படத்திலிருந்து தான் சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. ஏவம் பிரவர்த்ததே சர்க்கः ஸ்திதிः சம்யம ஏவச்ச குணம் வியதிகராத் ராஜன் மாயையா பரமாத்மனः நிமித்தமாத்திரம் தத்ர ஆசீத் நிர்குணः புருஷர்ஷவः வியக்த அவ்யக்தம் இதம் விஸ்வம் யத்ர பிரமதி லோகவத். இதுக்கு அவதாரிக்கை எப்படின்னா, நனு ஜடானாம் தேகானாம் குணானாம் வா கதம் சர்க்காதி ஹேத்துத்வம் தத்ர ஆக. இங்கே தான் நமக்கு சைத்தன்யம் வேணும். மாயையில் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே ஜடம்னு இருக்கும்பொழுது, தேகங்கள் ஜடம், தேகம் எப்படி அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும், பூதங்கள்னால பண்ணப்படுறது, பூதங்கள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அந்தந்த இடத்துல ஒரு சைத்தன்ய ஸ்வரூபத்தை உள்ளே போட்டாகணும். அந்த சைத்தன்யம் சாட்சி மாத்திரமாக நின்றுட்டு இருக்கும், அதனுடைய ஒரு ப்ரெசன்ஸில் காரியம் நடக்கிறது. இது எப்படி மேனேஜர் ஆஃபீஸில் இருந்தால் ஒரு மாதிரி நடக்கும், ஆஃபீஸில் மேனேஜர் வந்து ஆற்றுக்கு போயிட்டாருன்னா சீக்கிரம் ஆஃபீஸ் எப்படி நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி நமக்கு வந்து சைத்தன்ய ஸ்வரூபம். ஆனால் நிமித்த மாத்திரம் புருஷர்ஷபாக தத்ர எங்கன்னா நிமித்த மாத்திரம்ங்கிறச்சு தத்ரங்கிறச்சு அந்த இதில் எத்திர எஸ்மின்னு எந்த விஸ்வத்தில் நிமித்தே சதி காரிய காரணாத்மகம் விஸ்வம் பிரமதி வர்த்ததே, அந்த இடத்துல, அதாவது இந்த லோகத்தில் தத்ர உலகத்தில் ஆர் ஒவ்வொரு பூதராசிகளுக்குள் புருஷர்ஷபாக, புருஷர்களுக்கெல்லாம் ரிஷபான சிரேஷ்டனாக விளங்கக்கூடிய பரமாத்மா விஷ்ணு ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன். நிமித்த மாத்திரம், அவன் வெறும் சாட்சிபூதமாக இருக்கான். துவாசுபர்ணா சயுஜா சகாயோங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல பரமாத்மா அங்கே வந்து விட்னஸ் பூதமாக இருந்துட்டு இருக்கார் அவர். அப்படி எந்த ஒரு
பரமாத்மாவனிடத்தில் எத்திர எந்த பரமாத்மாவனிடத்தில் வியக்த அவ்யக்தம் இதம் விஸ்வம் லோகவத்து பிரமதி. இப்போ பரமாத்மாவை வந்து எப்படி சொல்கிறாருன்னா அயஸ்காந்தம் மாதிரிங்கிற. பரமாத்மா மேக்னெட்டு, அந்த மேக்னெட்டை நிமித்தமாக வச்சுண்டு இந்த லோகம் பறக்கிறது. ஒரு மேக்னெட்டை வைங்கோ, ஒரு அயன் பீஸ் ஒன்று இருக்குது, தானாக அந்த அயன் பீஸ் மூவ் ஆகலை, ஓ அது தானாகவே மூவ் ஆகுதுன்னு சொல்லுவாமா என்ன? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிறது அந்த அந்த அயஸ்காந்தம், இட் டசன்ட் கோ அண்ட் புல் இட். அதுக்கு என்ன கையாக இருக்குது போய் அந்த அயன் பீஸை பிடிச்சி இழுக்கிறதுக்கு? அப்படி இல்லையே. தானாக ஒரு ஆணியை வந்து ஒட்டிக்கிறது அந்த மேக்னெட்டில். அது வந்து அந்த நிமித்தம், இட் இஸ் ஜஸ்ட் ரீசனிங் தேர். இந்த லோகம் தானாக அப்படி பிரவர்த்தனம் பண்ணுற மாதிரி தோன்றது, அவ்வளோ. அயஸ்காந்தே மேக்னெட் மாதிரி, மேக்னெட் இருக்கும் பொழுது, மேக்னெட் நிமித்தமாக இருக்கும் பொழுது லோகம் பிரவர்த்ததே. ஒரு அயன் எப்படி ஓடுமோ அது அதனுடைய காரியம். சில சமயம் இந்த மேஜிக் மாதிரிலாம் பண்ணுவாள். ஒரு பேப்பருக்கு கீழே வச்சுட்டு அந்த மேக்னெட்டை சுற்றி சுற்றி பண்ணுவான். அந்த பேப்பர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆணியும் சுற்றும். எப்படி ஆணி சுற்றுறது? அந்த மேக்னெட்டு சுற்றுறதுனால தானே. அது போலங்கிறாருங்க. எந்த பகவானிடத்தில் இந்த வியக்த அவ்யக்தமாக இருக்கக்கூடிய, வியக்தம்னா மேனிஃபெஸ்டாக இருக்கக்கூடியது, அவ்யக்தம் மேனிஃபெஸ்டாக இல்லாமல் இருக்கக்கூடிய அகங்காரம், உள்ளுக்குள்ள அந்த இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த தேவதா சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், எல்லாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த உலகம், அப்படிப்பட்ட உலகமானது எத்திர பிரமதி, எந்த ஒரு பகவான நிமித்தமாக வச்சுண்டு சுத்தர்தோ அந்த இடத்துல தத்திர பகவான் நிர்குணா, குணமே இல்லாதவர். தட் இஸ், ஹீ இஸ் நாட் அஃபெக்டட் பை த மாயா குணங்கள். குணமற்றவராக இருக்கக்கூடிய புருஷர்ஷபா பரமாத்மா தத்திர அந்த உலகத்தில் நிமித்த மாத்திரம். அவர் வெறும் ஒரு நிமித்தமாக இருந்துட்டுருக்கார். எதுவும் உண்மைங்க, ஆதாரபூதமாக அவர் தான் இருந்துட்டுருக்கார். இப்போ நமக்கு மேலே ஏதாவது ஒரு தோற்றம் தெரியணும்னா அந்த தோற்றத்துக்கு ஒரு ஆதாரபூதம். வாட் டஸ் இட் டூ? இப்போ கிளிஞ்சல் இருக்குது, கிளிஞ்சலில் நமக்கு வந்து வெள்ளி தோன்றதுங்கிறோம். அந்த வெள்ளி தோன்றதுக்கு இந்த கிளிஞ்சல் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணுமா என்ன? ஒரு டர்பைன் சுற்றுற மாதிரி அது வந்து சுற்றிகிட்டே இருக்கணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. இட் இஸ் ஜஸ்ட் என் ஆதாரம், ஒரு பர்வேடாகி அது மாட்டுக்கு உட்காந்துட்டுருக்கு. அதில் இந்த அந்த கிளிஞ்சல் தோன்றது நமக்கு, அவ்வளவுதான். ஸோ பிரமத்துக்கு ஆதாரம் தேவை. எப்படியோ அதுபோல் இங்கே பகவான் தான் நமக்கு நிமித்தமாக இருக்கு. ஸோ நிமித்த மாத்திரம் தத்ராசீன் நிர்குணா புருஷர்ஷபா வியக்தாவியக்தமிதம் விஸ்வம் எத்திர பிரமதி லோஷ்டவத். சரியா? வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்விதிதம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. ಧನ್ಯವಾದ.